அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல நல்ல மழை. ஓகேங்களா? அதுதான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, அதனால நெறைய சேதாரங்கள், உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ, எல்லா இடத்துலயுமே மழை பெய்யுது. ஆனா, ஒரு சில இடத்துல பெய்யிற மழைய தான் நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ, இந்த மாரி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப இதோட டெஃபினிஷன தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? டெஃபினிஷன எங்க பார்க்கலாம் அப்டின்னா, எப்பயுமே அஃபிஷியல் சோர்சஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஐஎம்டியோட டெஃபினிஷன பார்க்கணும். இல்ல இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க அப்டிங்கிறது. ஸோ பார்த்தோம்னா, ஒரு 20 டூ 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா? ஒரு 20 டூ 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெய்யுது. மோர் தேன் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்டின்னா, அத கிளவுட் பர்ஸ்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. 10 சென்டிமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி மோர் தேன் 100 மில்லிமீட்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த அ கிரைட்டீரியாவ ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்டின்னா, அந்த ஒரு விஷயத்த நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்டின்னு சொல்றோம். ஏன்னா கிளவுட் பர்ஸ்ட் அப்டிங்கிறது ஒரு சின்ன ஏரியால தான் நடக்கும். சரிங்களா? சின்ன ஏரியால ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே அதிக அளவுல மழை பெய்யும். சரிங்களா? வெரி ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ 20 டூ 30 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ஞ்சது அப்டின்னா, அத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்டின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியன் கவர்ன்மென்ட்டோட ஃபிளாக்ஷிப் ட்ரெயின் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் தான் சொல்லுவாங்க. ஸோ அத பத்தின ஒரு சேஃப்டி ரிப்போர்ட் அப்டிங்கிறத எடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் ஹேஸ் வீக் டிஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஈவன் கவுஸ். மாடு வந்து மோதுச்சுனா கூட வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு சேதாரம் ஏற்படும் அப்டின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, மத்த லோக்கோமோட்டிவ் ட்ரெயின்ஸோட கொஞ்சம் வெயிட் கம்மி. ரொம்ப லைட்டரா இருக்கு. இப்ப மத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். வந்தே பாரத்தோட இன்ஜின் பார்க்கவே வேற மாரி இருக்கு. இல்லையா? ஸோ அப்ப இது கொஞ்சம் வல்னரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுலாம் வந்து மோதுச்சுனாலுமே, ரொம்ப ஒரு சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பெரிய டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய அளவுல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நெறைய சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின பொறுத்தவரைக்கும். ஸோ வந்தே பாரத் ட்ரெயின்னு பார்க்கிறப்ப பேக்கிரவுண்ட் பார்த்தோம்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி அவங்க தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க சரியா? அதே மாரி ட்ரெயின் சேஃப்டி அப்படின்னு பார்க்கிறப்ப, கவச் அப்படிங்கிற இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். கவாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யாரு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரயில்வேஸோட ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இத டிசைன் பண்ணியிருப்பாங்க. எந்த டெக்னாலஜில ரன் ஆகுது இந்த கவாச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல வரப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்றது. ரெட் சிக்னல தாண்டி ட்ரெயின் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்றது. ஒரு ரயில்வே கிராசிங் ஓகேங்களா? அதாவது ரயில்வே கேட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரயில்வே கேட் கிட்ட வரப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹாரன் அடிக்கிறது. ஒரு ரொம்ப பனிமூட்டமா இருக்கு, லோ விசிபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின ஓட்டுறது. இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த கவாச் அப்படிங்கிற டெக்னாலஜி. இத வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ ட்ரெயின் சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப கவாச் அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்க்கு முன்னாடி இங்க ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா புதுக்கோட்டையில ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து பார்த்தோம்னா, எந்தெந்த பகுதிகள்ல இருக்கு அப்படின்னா, மலையாடிப்பட்டி அப்படிங்கிற பகுதி, புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மலையாடிப்பட்டி அப்படிங்கிற பகுதியிலயும், பொன் அமராவதி அப்படிங்கிற பகுதியிலயும் இந்த கல்வெட்டுகள், இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. அதுல மலையாடிப்பட்டி அப்படிங்கிற அந்த பகுதியில கிடைக்கப்பெற்ற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 16ஆம் நூற்றாண்ட சேர்ந்தது. சரிங்களா? இந்த 16ஆம் நூற்றாண்ட சேர்ந்த இந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுந்தர சோழபுரம் மற்றும் சேவலூர் அப்படிங்கிற பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய லேண்ட் பார்ட்டிஷன் அக்ரீமெண்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு ஊரணி கட்டப் போறாங்க. ஊரணி அப்படின்னா குளம். ஓகேங்களா? ஒரு குளம் கட்டப் போறாங்க. அதுக்கு 2 வில்லேஜஸ்லயும் இருக்கக்கூடிய பகுதிய பிரிச்சுட்டு, இந்த இடத்துல குளம் கட்டப் போறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய செய்தி இருக்கு. அந்த ஒரு கல்வெட்டுல. இன்னொரு கல்வெட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜராஜ சுந்தரபாண்டியன்
காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டா இருக்கு. அந்த கல்வெட்டுல சேவலூர் கிராமத்தை சேர்ந்த உடையன் பெருமாள் அப்படிங்கிறவரு ஒரு வாட்டர் பாடிய கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியே குடுத்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது 2மே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2மே வந்து மலையாடிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னமராவதில ஓகேங்களா? பொன்னமராவதி சோழீஸ்வரர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, 2 கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அ பாண்டிய மன்னர் மாறவர்மன் குலசேகர பாண்டியனோட 8வது ரீக்னல் இயர் அப்படின்னா, அவர் முடிசூட்டப்பட்ட 8வது ஆண்டு. ஓகேங்களா? அதான் ரீக்னல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட 8வது வருஷத்துல இருக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழ ஈஸ்வரர் உடைய நாயனார் டெம்பிள் அப்படிங்கிறது உழவை நாடு அப்படிங்கிற பகுதிக்கு கீழ வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கோவில்ல 5 இடத்துல விளக்கேத்துறதுக்கு 40 பணம் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திய இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கல்வெட்டு 3ஆம் ராஜராஜனுடைய 6வது ரீக்னல் இயர்ல இருந்திருக்கு. சரிங்களா? சோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழீஸ்வரர் டெம்பிள் வந்து ராஜேந்திர சோழ வளநாட்டுக்குட்பட்ட பகுதி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ரைட். அடுத்ததா மூவ் ஆன் பண்றப்ப நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஹீட் வேவ்ஸ பத்தி குடுத்திருக்காங்க. சரியா? ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் மெஷர்ஸ் என்னலாம் எடுக்கணும்? ஹீட் வேவ்ஸ பத்தி ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் மெஷர்ஸ் என்னலாம் எடுக்கணும்? அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ முதல்ல நம்ம என்ன எடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சோ ஹீட் வேவ்ஸோட டெஃபினிஷன பார்த்தோம்னா, ஐஎம்டியோட டெஃபினிஷன் தான் இது. ஓகேங்களா? இப்போ ஒரு பிளெயின் ரீஜன் சமவெளி பகுதியா இருந்துச்சுன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சுன்னா அது ஹீட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஹில்லி ரீஜனா இருந்துச்சுன்னா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போறப்ப அத ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாருங்க 2 கிரைட்டீரியா வந்து இருக்கு. பேஸ்ட் ஆன் டிபார்ச்சர் ஃப்ரம் நார்மல் டெம்பரேச்சர். இப்போ ஒரு பகுதியோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஓகேங்களா? இல்ல 25 டிகிரி செல்சியஸா இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஹீட் வேவ்னா அந்த டெம்பரேச்சர் வந்து 4.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகுது. இப்ப இதோட ஒரு கூடுதலா ஒரு 6.4 டிகிரி செல்சியஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அத ஹீட் வேவ்ன்னு சொல்றாங்க. 6.4க்கு மேல போச்சு அப்படின்னா, அத சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். ஒரு பகுதியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இப்ப 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, அதுலேருந்து ஒரு 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போறப்ப அத சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அத ஹீட் வேவ்ன்னு சொல்றாங்க. 47 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சு, ஆக்சுவல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது போச்சு அப்படின்னா, அத சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஹீட் வேவ்க்கு ரிலேட்டடான டெஃபினிஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர வச்சு சொல்லுவாங்க. இத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்ப ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்த வகையில பார்க்கிறப்ப 2024 தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, வேர்ல்டோட மோஸ்ட் வார்மஸ்ட் இயர் ஓகேங்களா? வெப்பம் அதிகமா இருந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் 2024 தான் சொல்றாங்க. ஏன்னா, இந்த 1.5 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல போயிருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கப்ப ஹீட் வேவ்ஸ்னால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப என்ன மாரியான தாக்கங்கள் ஏற்படுது? அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சோ அப்ப ஹீட் வேவ்ஸ்னால மனிதர்களுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னா, ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும், ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியோட அ நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் ஓகேவா? சோ நம்மளோட அவுட்டர் டெம்பரேச்சரும் 37 டிகிரி செல்சியஸ்க்கு போச்சு அப்படின்னா, நம்ம பாடினால நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டெம்பரேச்சர வெளிய விட முடியாது. ஓகேங்களா? சோ இந்த இன்டர்னல் ஹீட்ட வந்து வெளிய விட முடியாது. இந்த இன்டர்னல் ஹீட்ட வெளிய விடாம இருக்கக்கூடிய கண்டிஷன் பேர் தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் நார்மலி. சோ அவுட்டர் டெம்பரேச்சரும் 37 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாடியோட இன்டர்னல் ஹீட்ட வெளிய விட முடியாம இருக்கு. இதனால ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட கிட்னி, லிவர், பிரெயின் இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதே மாரி தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறதும் இருக்கு. வேற என்ன இம்பாக்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கர்ஸ்க்கு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கு வொர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப, ஃபார்மர்ஸ்க்கு இருக்கு. வெயில்ல வேலை செய்யக்கூடிய எல்லா ஆட்களுக்கும், அன்ஆர்கனைஸ்ட் வொர்க்கர்ஸ்க்கு வந்து இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ்க்கு வந்து இருக்கு. இவங்க எல்லாருக்குமே கிக் வொர்க்கர்ஸ்க்கு வந்து இருக்கு. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ஸ்னால இவங்களோட வேலையும் பாதிக்கப்படுது. புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும்.
விவசாயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் கம்மியாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்கனால வெயில்ல போய் வேலை செய்ய முடியாது. இந்த மாரியான காரணங்களால ஹார்வெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த ஆடு, மாடுலாம் கூட இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோழி இதெல்லாம். சரிங்களா? அதே மாரி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ், லேபர் வொர்க்கர்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்களோட வொர்க்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாவுது. லேபர் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாவுது. இதனால எக்கனாமிக் புரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாவுது. நம்ம எக்கனாமிக்கலா எவ்வளோ லாஸ ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹீட் வேவ்ஸ்னால 3-5% ஆஃப் ஜிடிபிய நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கு. இது இல்லாம வேற என்னலாம் அஃபெக்ட் ஆகும்? நமக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து தண்ணி அ தண்ணிய தேடி அலையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வைல்ட் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? விமென்க்கு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். பிரெக்னன்ட் விமென்க்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆ வைல்ட் அனிமல்ஸோட ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரியான இம்பாக்ட்லாம் இருக்கு. வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். வெய்ய காலத்துல ஹீட் வேவ்ஸ் இருக்கக்கூடிய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான பவர நம்ம கன்சியூம் பண்ணுவோம். சரிங்களா? ஏசி, ஃபேனு, ஏர் கூலர் எல்லாமே வந்து ஆன்லயே தான் இருக்கும் நெறைய இடங்கள்ல. அதனால ஒரு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டலாவும் ஒரு லாஸ் ஏற்படுது. ஹியூமன் ஃபேக்டர்ஸ பார்க்கிறப்பயும் ஒரு லாஸ் ஏற்படுது. எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்து அத பேஸ் பண்ணி பார்த்தாலுமே ஒரு லாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. இப்ப ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்ப அதுக்கு என்னலாம் பண்றாங்க அரசாங்கம் அப்படிங்கிறத அடுத்தது சொல்லியிருக்காங்க. ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஏபி ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சரியா? அப்ப இந்தியாவிலேயே முதல்ல ஹீட் ஆக்ஷன் பிளான கொண்டு வந்த ஒரு பகுதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட அகமதாபாத் டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயேன்னு இல்ல, ஏசியாவிலேயே ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான டெவலப் பண்ணது யாருன்னா, அகமதாபாத் தான். சரிங்களா? ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, இந்தியா முழுக்க நெறைய ஸ்டேட்ஸ் அண்ட் தென் நெறைய முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், நெறைய சிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹீட் ஆக்ஷன் பிளான் கரண்ட் கண்டிஷன்ல எப்படி இருக்கு? அத எப்படி அப்டேட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க அடுத்து. இப்ப ஹீட் வேவ்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஹீட் வேவ்ஸ்னால என்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஹீட் வேவ்ஸ்க்காக என்ன பண்றாங்க இதுவரைக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பொதுவாவே ஹீட் ஆக்ஷன் பிளான்னா என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்றது. அதே மாரி ஹெல்த் சிஸ்டம் நம்மளோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஹீட் வேவ்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள அட்ரஸ் பண்ற வகையில ரெடி பண்றது. தயார் நிலையில வைக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு மரம் நடுறது, இந்த மாரி லாங் டெர்ம் மெஷர்ஸ வந்து பண்றது, கார்டன்ஸ வந்து பில்ட் பண்றது, இது எல்லாமே லாங் டெர்ம் மெஷர்ஸா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட மொட்டை மாடியில வந்து ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான பெயிண்டிங்ஸ வந்து பண்றது. அடுத்தது ஹீட் ரிலேட்டடான டேட்டாவ கலெக்ட் பண்றது. இந்த மாதிரியான ஒரு பிளான தான் நமக்கு சொல்றாங்க. ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இப்ப ஒரு சில ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. இப்போ ஹீட் ஆக்ஷன் பிளான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் அத அப்டேட் பண்ணணும். டெம்பரேச்சர் மட்டுமே ஒரு ஃபேக்டரா எடுத்துக்க கூடாது. ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேட்டா கலெக்ஷன். ஹீட் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய இறப்புகள், ஹீட் ஸ்ட்ரெஸ்னால இப்போ ஒரு இறப்பு ஏற்படுது அப்படின்னா, அவர் எந்த ஏஜ் கேட்டகரியா இருக்காரு? எந்த ஆக்குபேஷன்ல இருக்காரு? எந்த பகுதியைச் சேர்ந்தவரா இருக்காரு? இந்த மாதிரியான டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வெளிநாடுகள்ல பண்ற மாரி டே டைம் டெம்பரேச்சரையும் மானிட்டர் பண்ணணும். நைட் டைம் டெம்பரேச்சரையும் மானிட்டர் பண்ணி, அது தனியா டேட்டா எடுத்து வைக்கணும் நம்ப அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ தட் லாங் டெர்ம் பிளானிங்க்கு இதெல்லாம் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப வந்து ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஆ கிரீன் ஸ்பேஸஸ வந்து அதிகமா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி இந்த ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஏற்படுது? இந்த இன்ஃபார்மல் செக்டார்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ், கிக் வொர்க்கர்ஸ், இந்த அன்ஆர்கனைஸ்ட் வொர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கனால வேலை செய்ய முடியாம ஒரு புரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது. சம்பளம் இழக்க நேரிடுது இல்லையா? ஸோ அந்த பினான்சியல் லாஸ் அப்படிங்கிறது அந்த வேலையாட்களுக்கு வந்து இருக்கு. அந்த பினான்சியல் லாஸ வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில, காம்பன்சேட் பண்ணக்கூடிய வகையில பினான்சியல் சப்போர்ட்ட வந்து அரசாங்கம் குடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரியா? வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த ஓஆர்எஸ் கரைசல் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழக அரசாங்கம் அத நெறைய இடத்துல பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ்ல எல்லாம் நம்ப அந்த கூர போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாமே நம்ம பண்றோம். இருந்தாலும் ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற விஷயங்கள ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏத்த மாரி மாடர்ன் பிராக்டிஸஸ், பெஸ்ட் பிராக்டிஸஸ அடாப்ட் பண்ணி அத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீட் வேவ்ஸ டாக்கிள் பண்றது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு ஃபேக்டரா வந்து இருக்க போகுது. ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது
இட் இஸ் கோயிங் டு ஸ்டே அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அக்கேஷனலா வரக்கூடிய ஃபினாமினன் இல்ல. ஒவ்வொரு சம்மர் சீசனுமே நம்ம இனிமேல் இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண தான் போறோம். அதுக்கு ஷார்ட் டெர்ம் மெஷர்ஸா இருக்கக்கூடிய இந்த ஓஆர்எஸ் கரைசல், இந்த ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ஸ் வைக்கிறதாகட்டும், இல்ல லாங் டெர்ம் மெஷர்ஸா இருக்கக்கூடிய டேட்டா மானிட்டரிங், கிரீன் ஸ்பேஸஸ உருவாக்குறது, ஆ அர்பன் ஃபாரஸ்ட்ட வந்து கிரியேட் பண்றது, ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து நம்ம பில்ட் பண்றது, அந்த மாரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ வந்து பயன்படுத்துறது, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ வந்து பில்ட் பண்ணணும். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எனேபிளிங் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவையில அ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு பிரதிநிதித்துவம் வழங்க போறோம். நாமினேஷன் பண்ண போறோம். அவங்கள நாமினேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 இது 2யும் அமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்பன் லோக்கல் பாடிஸ் அண்ட் தென் பொதுவாவே லோக்கல் பாடிஸ்ல பார்த்தீங்கன்னா, டிசேபிள்டு பீப்பிளோட ரெப்ரசன்டேஷன் 35 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த அமெண்ட்மென்ட் மூலியமா நம்ப அவங்கள நாமினேட் பண்ண முடியும் லோக்கல் பாடிஸ்க்கு. இதனால கிட்டத்தட்ட அர்பன் லோக்கல் பாடிஸ்ல ஒரு 650 பேர் இருப்பாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்துல ஒரு 12,000 பேருக்கு மேல இருப்பாங்க. பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு 388 பேரு. ஆ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல ஒரு 37 பேர நம்மனால நாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லயும் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ஷூரிங் ஃபெடரல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சரோட ஆர்டிக்கிள் வந்து குடுத்திருக்காங்க. மத்திய, மாநில அரசுகளுக்கு மத்தியில என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பேசியிருப்பாங்க. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்போம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன வந்து ஸ்டடி பண்றதுக்காக. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி ஸ்டடி பண்றது. அண்ட் தென் பொதுவாவே ரூலிங் பார்ட்டியோட ஆட்டிட்யூட இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி வேணா பார்த்துக்கோங்க. சரியா? வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 சீட்டாஸ் மூவ் டூ நியூ ஹோம் இன் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது செப்டம்பர் 17, 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே அப்ப. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஒரு 8 சீட்டா நமீபியா அப்படிங்கிற நாட்டிலிருந்து இருந்து வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு 12 சீட்டா வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரியா? இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கினோ நேஷனல் பார்க் ஓகேவா? கினோ நேஷனல் பார்க் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஏன் மத்திய பிரதேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஐ மீன் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அதே ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ நம்ம மத்திய பிரதேஷ்ல பார்க்க முடியும். அதனால தான் மத்திய பிரதேஷ்ல வந்து இந்த அ சீட்டாஸ வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சரியா? இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 8 சீட்டாஸ வந்து போட்ஸ்வானா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து நம்ம கொண்டு வரப்போறோம். போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுல இருந்து கொண்டு வந்து எங்க விடப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அங்க வந்து விடப்போறோம். சரிங்களா? இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 8 சீட்டா வரதுக்கு முன்னாடி ஒரு 2 சீட்டாவ கினோ நேஷனல் பார்க்ல இருந்து கொண்டு வந்து இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரில விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோ சேட்டலைட்ஸ் ஃபோர்காஸ்ட் வீட் புரொடக்ஷன் அசஸ் கிராப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட கிராப் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் ரிமோட் சென்சிங் அப்சர்வேஷன் ஆன் கிராப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இஸ்ரோவோட நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் தான் இந்த இந்த ஒரு விஷயத்த வடிவமைச்சிருப்பாங்க. ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவ் ரிமோட் சென்சிங் அப்சர்வேஷன் ஆன் கிராப் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவங்க இந்த ரைசாட் 1A, ஓசன் சாட், ரிசோர்ஸ் சாட் இந்த மாரியான சேட்டலைட்ஸ்ல இருந்து டேட்டாவ கலெக்ட் பண்ணி, ராபி சீசன்ல எவ்வளோ கிராப் புரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. மோர் ஆர் லெஸ் ரியல் டைம் அனாலிசிஸா வந்து இருக்கும். இந்த அனாலிசிஸ் படி பார்க்கிறப்ப, வீட் குரோவிங் ஐ மீன் வீட் புரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 122.724 மில்லியன் டன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான் இந்த இதுல சொல்லியிருந்தாங்க. சரியா? வேற எதுவும் இல்ல. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.